ஒரே ஒரு இத்து போன இந்த அமைப்புகளை வச்சுக்கிட்டு நீ இப்படியே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நாசமாதான் போவங்கிறத நீ நோட் பண்ணிக்க. அந்த ஒரே ஒரு இந்த அமைப்பை வச்சு நீ பாராளுமன்ற தேர்தலில் நின்னியே, கோயம்புத்தூர்லையும் திருப்பூர்லையும் பெரிய புனிதனவனுங்க 2 இடத்துல ஏங்க எம்பி தோத்தீங்க? மாயை. That is a focus. ஏட்டு சுரக்காய் குழம்பு குதக. ஃபார்முலா எடியூரப்பா புரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்க. ஃபார்முலா எடியூரப்பா அப்படின்னா என்ன? 2 தேர்தலுக்கு முன்னால் கர்நாடகத்திலே முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா செய்தது என்ன தெரியுங்களா? அனைத்து இந்த அமைப்புகளும் அனைத்து இந்த அமைப்புகளையும் அழைத்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதைகளை சரியான முறையில் கொடுத்ததனால் எந்த கட்சியுடைய துணை இல்லாமல் எடியூரப்பா முதலமைச்சர் ஆனார் என்பது வரலாறு. அதை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணல, அங்க தோத்துட்டீங்க, ஆட்சி இழந்துட்டீங்க, அது வேற விஷயம். ஆக இந்துங்கிற ஒரு சமத்துவ நாடு. இஸ்லாமியர் இஸ்லாமியர் விட்டு கொடுக்கிறது இல்ல, கிறிஸ்துவன் விட்டு கொடுக்கிறது இல்ல. ஆனா இந்துக்கள் மட்டும் ஒரு சில அல்ப சுகங்களுக்காக, ஒரு சில கேடுகட்ட விஷயங்களுக்காக, ஒரு சில கோழி மூட்டுபவரின் அமைப்பை பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த அமைப்புகளை நீங்கள் புறம் தள்ளினால் என்னைக்குமே தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்க மாட்டேன் எழுதி வச்சு